தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தமொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு நேரங்களில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் விண்மீன்கள் இன்று என் உரையை ரசிக்க இந்த பகல் வேளையிலேயே தரையிறங்கி வந்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விண்மீன்களை நான் ரசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் எனக்கு வெற்றி வாகையை நான் தான் சூடுவேன் என்று சண்டையுமிட்டு வானவிலிருந்து சில வண்ண விற்கள் மட்டும் நடுவர்களாக வந்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு எனது இரண்டாவது கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் இந்திய திருநாட்டில் சுதந்திர வரலாற்றில் போராடிய மாவீரர்கள் பலர் உள்ளனர். அவற்றுள் நம் தமிழ் மண்ணில் பிறந்து நம் சுதந்திரத்திற்காக போராடி வீரம், தியாகம், ஒழுக்கம் ஆகியவற்றின் உருவம் வ.உ. சிதம்பரனார் ஆவார். வ.உ. சிதம்பரனார் அவர் 5 செப்டம்பர் 1872 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்தார். அவரது தந்தை உலகநாதர் மற்றும் தாயார் பார்வதி அம்மாள். இளமையிலே இருந்தே தைரியம், நீதிமிகு எண்ணம் மற்றும் சமூக ஆற்றலில் பங்காற்றியுள்ளார். அவர் சிறு வயதிலேயே பாரதியார் போன்ற எழுத்தாளர்களின் எழுத்துக்களில் தூண்டப்பட்டார். அவர் சுதேசி கூட்டத்தில் சேர்ந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்றார். அந்த காலத்தில் இந்தியர்கள் பயன்படுத்திய அனைத்து பொருள்களும் வெளிநாடுகளில் இருந்து வந்தன. அதற்கு வ.உ. சிதம்பரனார் அவர்கள் நாம் இந்தியர்கள் நம் நாட்டில் பயன்படுத்தும் பொருட்களையே தான் பயன்படுத்த வேண்டும் என்று சுதேசி இயக்கத்தில் முழங்கி பங்காற்றினார். அவர் வணிக கடை ஒன்றை திறந்தார். அதனால் மக்களுக்குள் சுய நம்பிக்கை ஊட்டியது. அவரின் வணிக பணி வெறும் வர்த்தகம் அல்ல, அது ஒரு தேச பணி. வ.உ. சிதம்பரனார் அவர் வீர வணிக சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி பெரும்பாலான தேசப்பற்று பணியிலும் ஈடுபட்டுள்ளார். இந்திய வணிகர்கள் அனைவரும் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டுள்ளனர். அவர்களை விடுதலை செய்யும் வேளையில் கரஸ்பாண்டன்ட் ஷிப்பிங் கம்பெனி என்ற நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். வ.உ. சிதம்பரனார் கூறிய ஒரு அழகான கருத்து, சுதந்திரம் என்பதெல்லாம் நம்மை நாமே அறிந்து கொள்வதிலிருந்து தான் வருகிறது. எனக்கு இங்க பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.